10 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் சனி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலிம் எனும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐநோயில் திருமுழுக்கு கொடுத்து வந்திருந்தார். ஏன் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் ஒரு அனைவருக்காகவும் உங்களுடைய ஒவ்வொருடைய மன்றாற்றுக்காகவும் என்னுடைய திருப்பலியில் சுபிக்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. பிரியமான நற்செய்தி வாசகத்தில் ஒரு அழகான வாழ்க்கை பாடத்திற்கு யோவான் நம்மை கொண்டு செல்கின்றார். அதுதான் ஆண்டவரை பெருக வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். திருமுழுக்கு யோவான் ஒரு மாபெரும் இறைவாக்கினர். அவருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் வருகைக்கு பின் மக்கள் அனைவரும் இயேசுவை நோக்கி செல்வதை கண்ட யோவானின் சீடர்கள் கவலை கொள்கிறார்கள். ஒருவித பொறாமை உணர்வோடு யோவானிடம் வருகிறார்கள். அதற்கு யோவான் அளிக்கும் பதிலானது ஒரு உண்மையான சீடர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த இலக்கணமாக அவர் திகழ்கின்றார். அவரிடத்தில் போட்டி அல்ல, மாறாக அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறார். யோவானுடைய சீடர்கள் எல்லோரும் அவரிடம் செல்கிறார்களே என்று முறையிடுகின்ற பொழுது, உலக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு போட்டியாக தெரியலாம். ஆனால் யோவான் ஒருபொழுதும் இயேசுவை தனது போட்டியாளராக பார்க்கவில்லை. விண்ணகத்திலிருந்து அருளப்படாவிட்டால் எதையும் எவரும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி எல்லாவற்றையும் கடவுளுடைய அருளாக அவர் பார்க்கின்றார். மற்றவர்கள் நம்மை விட உயர்கின்ற பொழுது அல்லது புகழப்படுகின்ற பொழுது நாம் பொறாமை கொள்ளாமல் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்கின்ற மனப்பக்குவத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று யோவான் நம்மை வலியுறுத்துகிறார். தன்னை மணமகனின் ஒரு தோழனாக அவர் மாற்றுகின்றார். திருமணத்தில் மணமகன்தான் மையப்புலி, மணமகனின் தோழன். மணமகன் வருவதை கேட்டு மகிழ்ச்சி அடைபவனை தவிர தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட மாட்டார். இதைதான் யோவான் செய்கிறார். மணமகனுடைய குரலை கேட்பதுதான் என் மகிழ்ச்சி, அது இப்பொழுது நிறைவடைந்துள்ளது என்று யோவான் உணர்கிறார். ஆக என்னுடைய மகிழ்ச்சியானது என்னுடைய மணமகனை நான் முக்கியத்துவம் அளிப்பதன் மூலமாக, அவருக்கு பணிவிடை புரிவதன் மூலமாக, அவருக்கு வழியாக இருப்பதன் மூலமாக நான் நிறைவை காண்கிறேன் என்று யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு அளிக்கின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற வரிகள் அற்புதமான விதத்தில் வைக்கிறார்கள். ஆக இந்த ஒரு வரியானது வாழ்க்கையினுடைய வரி. பிறரை உயர்த்துவதை ஒருவர் மகிழ்ச்சியாக பார்க்கின்ற ஒரு வரிகள். இது மனித ரீதியாக பார்ப்பது மிகவும் கடினம். போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒருவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று கூறுவது ஆச்சரியத்தை அளிக்கிறது. மனிதராக இருக்கின்ற திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுனுடைய வளர்ச்சி, ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை அவர் தொடங்கிய பின்பு தம்மை குறைத்து கொள்வதை தான்
இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தருகின்றதாக. நான் குறைய வேண்டும், நம்முடைய அகந்தை, சுயநலம், நான் என்ற அந்த கர்வம் அனைத்திலிருந்தும் நாம் குறைவுபட வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கப்படுகிறோமோ அவ்வளவு இறைவனுடைய பிரசன்னம் நம்மில் பெருகுகின்றது என்பதை நாம் உணர வேண்டுமாக. இன்றைய உலகில் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்கின்ற உலகம், செல்ஃப் ப்ரமோஷனை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது தன்னை தியாகம் செய்வதில் இருக்கிறது, மற்றவர்களுக்காக உதவியில் வாழ்கின்றதில் இருக்கிறது, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருக்கிறது, மற்றவர்களை அன்பு செய்கிறதில் இருக்கிறது, மன்னிப்பதில் இருக்கிறது. தன்னை தியாகம் செய்வது மற்றவர்கள் செய்கின்ற உதவியினாலும் பணியினாலும் நம்முடைய புகழ் பெற வேண்டும் என்பதை விரும்பதை விட ஆண்டுடைய அருளால் அது செய்யப்பட்டது. நாம் ஒருவருக்கு செய்யப்போகின்ற எந்த விதமான உதவியாக இருந்தாலும் அது இறைவனால் அருளால் நான் செய்தேன் என்ற ஒரு மனப்பான்மையை, பக்குவத்தை இன்று நாம் வைத்திருக்க வேண்டும். யோவானை போன்று தம்மையை தாழ்த்த வேண்டும். தம்மை தாழ்த்துகிறவர் உயர்த்தப்பட என்று இறைவன் குறிப்பிடுகின்ற. ஆகவே இன்று நம்முடைய குடும்பத்திலும் பணியிடத்திலும் நாம் ஒரு மணமகனின் தோழனாக இருப்போம். எல்லோரையும் இயேசுவிடம் அழைத்து செல்வோம். நமது வாழ்வில் ஆண்டவருக்கு முதலிடத்தை அளிப்போம். அவருக்கு பின்னால் நாம் பணிவோடு நடந்து செல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லா மலையறைவா, இந்த சனிக்கிழமை காலை வேளையில் இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியை நாங்கள் இட்டிருக்கின்ற இந்த ஒரு வேளையில் உமது பாதத்தில் அமர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். அன்னை மரியாளோடு உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் காட்டிய அந்த உன்மன்னதமான காட்சியை நாங்கள் பெற்றிட, அவர் பெருக வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று கூறிய அந்த தாரக மந்திரத்தை இன்று எங்கள் இதயத்தில் நாங்கள் சொல்லிட, அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமாக பதிய செய்திடும். ஆண்டவரே, கடந்த வாரத்தினுடைய கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த கடந்த திங்கள் முதல் இன்று வரை எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பலவீனமான நேரங்களில் அதை பலத்து தந்து காத்தீரை உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் வழி தெரியாமல் தவித்த போது வார்த்தையின் ஒளியாளங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி கூறுகிறோம். விபத்துக்கள், நோய்கள் மற்றும் தீமைகள் எங்களை காப்பாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தெரிந்தோ தெரியாமலும் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்தீரை, இந்த ஒரு புதிய நாளின் தொடக்கத்தை தந்தீரை, அதற்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் குறையவும் நீர் பெருகவும் எங்களுக்கு வரமருளும். இந்த புதிய நாளில் உமது புதிய அருட்கொடைகளை நாங்கள் பெற்றிட எங்கள் இதயத்தை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய பேச்சில் கர்வத்தை அகற்றி உமது கனிவை பெற்று வாழ்ந்திட உதவி செய்தருளும். எங்களுடைய செயல்களில் சுயநலத்தை அகற்றி உமது தியாகத்தை பெருக செய்தருளும். நானே சாதித்தேன் என்ற எண்ணம் எழும்பொழுது உமது அருளாலேயே எல்லாம் நடந்தது என்ற தாழ்மையான அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கு அளித்தருளும். மணமகனின் தோழனைப் போல மற்றவர்கள் புகழப்படுகின்ற பொழுது பொறாமை கொள்ளாமல் உமது மகிமை வெளிப்படுவதைக் கண்டு அகமகிழும் மேன்மையான உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் ஒரு புதிய ஆற்றலை அளித்தருளும். நாங்கள் நுழைய இருக்கின்ற புதிய வாரத்திற்காக இப்பொழுதே எங்களை ஆசீர்வதித்து தயார்படுத்தியலும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சுமந்த மனக்கவலைகள், ஏமாற்றங்கள் மற்றும் அலுப்புகளை உடைய சிலுவையில் அடியில் வைக்கின்றோம். இந்த வாரத்துடைய இறுதியில் ஒரு புதிய மன தெளிவை, ஆவிக்குரிய பலத்தை கிளக்க தாரும். என்னுடைய குடும்பங்களில் ஒரு சமாதானம் நிலைத்து நிற்கட்டும். எங்களுடைய பிள்ளைகள், பெரியவர்கள் மற்றும் உழைப்பாளர்கள் அனைவர் மீதும் உடைய பாதுகாப்பானது இருக்கட்டும். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு வேலையிலும் உமக்கு உகந்த காணிக்கையாக அமையட்டும். இந்த வாரத்தின் பணிகளை முடித்துவிடும் சமூகத்தில் நாங்கள் இளைப்பார்கின்ற பொழுது ஒரு மெல்லிய குரல் எங்கள் ஆன்மாவில் ஒலிக்கட்டும். நீர் பெருக வேண்டும் நான் குறையவன் என்பதே இன்றைய எங்கள் வாழ்நாள் ஜெபமாக இருக்கட்டும். உடைய பேரன்புடைய கரங்கள் இந்த நாளை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் தேவைகள், மன்றாட்டுகள், கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், சவால்கள், நோய்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி ஜெபிக்கின்ற எங்களுக்கு அன்னை மரியாளை உடைய மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். எங்களோடு பயணித்தரலும். நீயும் எவ்வாறு தாட்சியில் வழியாக இறை உலகத்திற்கு ஆண்டுடைய பிரசனத்தை அளித்தீரே, அதே போன்று மாதாவே எங்களுடைய உடனிருந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும்.
ஆண்டவரை முன்னிறுத்தி நாங்கள் எடுக்கப் போகின்ற அனைத்து முயற்சிகளிலும் இந்த பரிந்துரை எங்களோடு இருக்கட்டும். அன்னையே எங்களோடு பயணத்தீரலும். ஆண்டவர் இயேசுவே, எம்மை காத்து வழிநடத்தி தேவை நல்வரங்களை அளித்து ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.